திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, சிபிஎம் ஆகிய கட்சிகளுடைய தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நேரலில் நமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது திமுகவில் அங்கம் பெற்றுள்ள காங்கிரஸ், தேமுதிக, விசிக ஆகியவை எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகின்றன என்பது குறித்தான விவரங்கள் இறுதி செய்யப்பட்டது தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த இடங்களில் அவர் போட்டியிடுகிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் நடத்தி வருகிறது. ஏற்கனவே எண்ணிக்கை அடிப்படையிலான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஒன்றாக இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேற்று தேமுதிகவோட இறுதிக்கட்ட அந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. அதில் அவர்கள் கொடுத்த இந்த தேச பட்டியலில் பல்வேறு தொகுதிகள் என்பது கேட்கப்பட்டிருந்தது. அதில் 10 தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விருதாச்சலம், ரிஷிவந்தன், சாத்தூர், விருதுநகர், கும்மிடிப்பூண்டி, அதேபோல பல்லாவரம், எழும்பூர், சேலம் மேற்கு, விருகம்பாக்கம் ஆகிய தொகுதிகள் என்பது பட்டியலில் கொடுக்கப்பட்டிருந்தது. விருகம்பாக்கம் தொகுதி அதேபோல ரிஷிவந்தன் தொகுதி வழங்குவதில் தான் சிக்கல் இருந்ததாக கூறப்பட்டிருந்த நிலையில் தான் அவர்களுக்கான அந்த பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இன்று பிற்பகலுக்கு பிறகாக அந்த ஒப்பந்தம் அனைத்தும் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டு அறிக்கையாக வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விசிக, அதே போல தேமுதிக, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் உள்ளிட்ட கட்சிகள் என்பதுதான் இந்த இடுபறியில் இருந்த நிலையில் தான் தேமுதிக இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது காங்கிரஸ், அதே போல தேமுதிக, விசிக, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய 4 கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது நேற்று நடைபெற்றிருந்தது. இந்த 4 கட்ட பேச்சுவார்த்தையில் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தான் தேமுதிக தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய 3 கட்சிகள் இன்று பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறார்கள். பிற்பகல் 12 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக பேச்சுவார்த்தை குழு தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு வர இருக்கிறார்கள். காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 28 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பாக பட்டியல் என்பது 39 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சென்னையில் ஒரு இடம் வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த முறை வெற்றி பெற்றிருந்த தொகுதிகள் தான் இந்த முறையும் கூடுதலாக வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அதில் ஒரு சில தொகுதிகளை பொறுத்தவரையிலும் திமுக அந்த தொகுதிகளை கேட்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவிடம் இருக்கக்கூடிய தொகுதிகளை காங்கிரஸ் கேட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை காங்கிரஸ் நடத்தி முடித்திருக்கக்கூடிய நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று வர இருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் 2 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. ஒரு சில தொகுதிகள் அவர்களுக்கு உடன்பாடு எட்டப்படவில்லை என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இன்று அந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருக்கிறது. அதே போல விசிகாவை பொறுத்தவரையிலும் 2 தொகுதிகள் என்பது இழுபறியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த தொகுதிகளும் இறுதி செய்யப்பட்டால் இன்று பிற்பகலுக்கு பிறகாக அனைத்து கட்சிகளுடன் தொகுதி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக வாய்ப்பிருக்கிறது. அதற்கு பிறகாக முதலமைச்சர் அறிக்கையாக அந்த அனைத்து பட்டியலையும் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கான பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுக்கான அந்த ஒப்பந்தம் என்பது நேற்றுடன் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து தொகுதிகளும் இன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திமுக எந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது, அதே போல திமுகவின் வேட்பாளர்கள் யார் யார் என்பது தொடர்பான பட்டியலும் இன்று மாலைக்குள்ளாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவிற்கு மட்டும் தனித்து 164 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதே போல உதயசூரியன் சின்னத்தோடு சேர்த்து 175 தொகுதிகளில் போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில் அந்த 164 தொகுதிகள் என்னென்ன, அந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் என்பது தொடர்பான பட்டியலையும் இன்று மாலை முதலமைச்சர் வெளியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த 3 கூட்டணி கட்சிகளின் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானால் இன்று மாலையே அந்த ஒப்பந்தம் என்பது அனைத்தும் கையெழுத்திடப்பட்டு முதலமைச்சர் வெளியிடப்பட்ட பிறகாக திமுக வேட்பாளர் பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் வெளியிடப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 2ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே இந்த தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. 2ஆம் தேதி தொடங்கக்கூடிய பிரச்சாரம் என்பது ஏப்ரல் இறுதியில் வரையிலும் பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதியை பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக தனது தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில்தான் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின்
இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 6ஆம் தேதி கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கலையும் முதலமைச்சர் செய்ய இருக்கிறார். 30ஆம் தேதி தொடங்கக்கூடிய வேட்புமனு தாக்கல் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற இருக்கிறது. அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலில் குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையிலும் அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தையில் சற்று காலதாமதம் ஏற்பட்டிருந்தது. இன்றோடு அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான இந்த பேச்சுவார்த்தை அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டு தொகுதிகள் எந்தெந்த தொகுதியில் யார் யாருக்கு வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதேபோல திமுக தேர்தல் அறிக்கை, அதேபோல திமுகவின் வேட்பாளர் பட்டியலும் வெளியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.